அதிமுக வலையில் சிக்கிய பாமக, தேமுதிக. பாஜகவை கடுப்பேற்றும் அதிமுக. அண்ணாமலையை தமிழ்நாட்டில் இருந்து விரட்ட எடப்பாடியார் தீவிரம். நலரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மதில் மேல் பூனையாக இருந்து வந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீசிய வலையில் டாக்டர் ராமதாசும் பிரேமலதா ஆகிய இருவரும் சிக்கிக் கொண்டு விட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார்கள் எடப்பாடியாருக்கு மிக மிக நெருக்கமான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். அதிமுக கூட்டணியில் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதை பாமகவும் தேமுதிகவும் உறுதி செய்துவிட்டதாக கூறும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு கட்சிகளுமே ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று நிபந்தனை விதித்து கொண்டிருக்கிறது. பாமகவுக்கு கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டதைப் போலவே தற்போதும் ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதில் உள்ள சிக்கல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் விரிவாக எடுத்து கூறிவிட்டார். ராஜ்யசபா சீட் கிடைக்காது என்கிற போது அதனை ஈடுகட்டும் வகையில் தேமுதிக தலைமையை சந்தோஷப்படுத்தும் வகையில் சில சலுகைகள் செய்து தருவதற்கும் எடப்பாடியார் முன்வந்திருக்கிறார் என்கிறார்கள் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள். பாமக தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் தர்மபுரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பதால் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே பாமகவுக்கு தர்மபுரி தொகுதியை ஒதுக்குவதற்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்று எடப்பாடியார் தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள். அதிமுக உடனான பேச்சுவார்த்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்கிற போதும் மத்திய அமைச்சர் பதவி தருவதாக பாஜக உறுதியளிக்கும் என்று மிகவும் எதிர்பார்ப்புடன் மருத்துவர் அன்புமணி காத்திருந்தார். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் 2 முறை தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணியில் பாமகவை இணைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததால் அன்புமணியும் பாஜக மீது அதிருப்தி அடைந்துவிட்டார் என்கிறார்கள். அதிமுக தலைமையில் கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்பதில் வெறித்தனமாக தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை இருந்து வரும் நேரத்தில் அவரது விருப்பத்திற்கு ஏற்பத்தான் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளும் இருப்பதாக சந்தேகப்படும் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் அண்ணாமலையின் தலைமையை ஏற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களம் முழுமையாக கைவிட்டு போய்விடும் என்ற அச்சம் ராமதாசுக்கும் பிரேமலதாவுக்கும் வந்துவிட்டது என்று கூறும் அரசியல் திறனாய்வாளர்கள் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை நன்றாகவே இருவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிறார்கள். பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளின் தலைமை பொறுப்பில் இருக்கும் தலைவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தீர்மானத்துடன் இருக்கிறார் என்கிறார்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவது என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிமுக தலைமையிலான கூட்டணியோடு தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம்தான் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். பாமகவும் தேமுதிகவும் இணைவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிட்டால் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராகவே அதிமுக கூட்டணியும் பலம் பொருந்தியதாகவே இருக்கும் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் நேரடி போட்டி. தேர்தல் களத்தில் அதிமுக இல்லை என்று கொக்கரித்து கொண்டிருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எடப்பாடியார் சபதம் எடுத்திருப்பதாக கூறும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் உள்ள 39 MP தொகுதிகளிலும் பாஜக டெபாசிட்டை இழந்து அவமானப்பட வேண்டும். அப்போதுதான் அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து பாஜக மேலிடத் தலைவர்கள் அப்புறப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்துவதற்காக முழு சக்தியையும் பயன்படுத்தி வருகிறார் எடப்பாடியார் என்று கூறும் அதிமுக மூத்த தலைவர்கள் அண்ணாமலையை களத்தில் இறக்கிவிட்டு பூச்சாண்டி காட்டும் பாஜக மேலிட தலைவர்களுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சரியான பாடத்தை புகட்டும் என்று
ஆவேசமாக கூறுகிறார்கள். அண்ணாமலை தலைமையேற்று பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று மத்திய பாஜக அரசில் அதிகார மையமாக இருந்து வரும் 2 தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிரபல ஜோதிடர்களை தூதுவர்களாக எடப்பாடியாரிடம் அனுப்பி வைத்து அவரின் மனதை கரைத்து பாஜக கூட்டணிக்கு இழுப்பதற்காக எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டது. கடந்த 10 நாட்களில் 2 முறை தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்பதற்காகவோ வழி அனுப்புவதற்காகவோ எடப்பாடியார் சிறிதளவும் ஆர்வம் காட்டாததால் மோடி அதிக கோபத்தில் இருந்து வருவதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் வாரங்களில் எடப்பாடியார் மற்றும் அவருக்கு மிக மிக நெருக்கமான அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக உள்ள விசாரணை அமைப்புகள் களம் இறக்கப்பட்டு எடப்பாடியாரையும் பாஜக கூட்டணிக்கு எதிரான மனப்போக்கை கொண்டிருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் கதிகலங்க வைக்கும் வகையில் திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து முன்கூட்டியே எடப்பாடியாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள் டெல்லி பாஜக மேலிடத் தலைவர்கள். மத்திய பாஜக அரசின் எந்த ஒரு மிரட்டலுக்கும் தான் அடிபணிய மாட்டேன் என உறுதிபட கூறி வரும் எடப்பாடியாரை பார்த்து அவருக்கு மிக மிக நெருக்கமான அதிமுக மூத்த தலைவர்களே வியப்படைந்திருக்கிறார்கள். பாஜகவுடன் இணங்கி போவதில்லை என்று உறுதியான நிலைப்பாட்டை எடப்பாடியார் தொடர்ந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 10 MP தொகுதிகளை உறுதியாக கைப்பற்றும் என்று உற்சாகமாக கூறுகிறார்கள் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறோம். நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதியில் கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துகிட்டு போகிறோம். அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. டெல்லியில் அது பார்லிமெண்ட்ரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க. ஸோ நாங்கள் 39 தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து, அதை டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய 39 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் அக்கமடேட் பண்ணணும். அவங்களுடைய நம்ம பிரதானமானவர்கள், முதன்மையானவர்கள். சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிற்கணும்னு தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை இதை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.